மலையக தமிழர்களுக்கு அனுதாபம் வேண்டாம், நியாயம்தான் வேண்டும் என்கின்றார் மனோ. அனுர ஜனாதிபதியானதன் விளைவு, அரசியலுக்கு குட் பை சொல்லும் தமிழ் தரப்பு. ஐநா செயலாளருக்கு இஸ்ரேலுக்குள் நுழைய தடை. இணைய மோசடிகள் அதிகரிப்பு, எச்சரிக்கையுடன் இருங்கள். ரஞ்சன் ராமநாயக்க தொடர்பில் அனுர அரசு வெளியிட்ட தகவல். சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு. மீண்டும் சிலிண்டரில் களம் இறங்கும் ரணில் தரப்பு. 120 ரூபாவால் உறைவடையும் பெட்ரோல் பொய் என்கின்றது ஜேவிபி தரப்பு. ஜனாதிபதியானுர சகோதரரே, தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக மலையக தமிழருக்கும் ஈழத்தமிழருக்கும் இனிமேல் இந்த நாட்டில் அனுதாபம் வேண்டாம், எமக்கு நியாயம்தான் வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்று ஐக்கிய மக்கள் கூட்டணி மத்திய நிலையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். ரஞ்சித் மத்தும பண்டார, டலஸ் அழகபெரும, சம்பிக்க ரணவக்க, தயாஸ்ரீ ஜெயசேகர, ஹபீர் கஷீம், நிசாம் காரியப்பர் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பில் முன்னாள் எம்பி மனோ கணேசன் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று பதவியேற்றுள்ள நண்பர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அரசியல் குரோதங்கள், கட்சி வேறுபாடுகளின்றி பொறுப்புள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியாக, தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாம் செயல்படுவோம். நீங்கள் உறுதியளித்த உயிர்த்த ஞாயிறு படுகொலை சூத்திரதாரிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவது, ஊழல் ஒழிப்பு, வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நாட்டின் சொத்துக்களை மீட்பது, மத்திய வங்கி பிணைமுறி கொள்ளையரை தண்டிப்பது, சிவாரம் நடேசன், எகனிகொட, லசந்த உட்பட ஊடகவியலாளர் கொலைத்தாரிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவது ஆகிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாம் இரு கரங்களை உயர்த்தி ஆதரவு வழங்குவோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதாக ரெலோவின் முன்னணி வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோதரலிங்கம் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தெற்கிலே மக்கள் மத்தியில், குறிப்பாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியில் அரசியல் மாற்றம் ஒன்றின் தேவை உணரப்பட்டது. அதன் விளைவுதான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகியமை. அதேபோலவே வடக்கு கிழக்கில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களும் மாற்றம் ஒன்றினை எதிர்பார்த்து நிற்கின்றனர். அது புதியவர்களையும் இளையோர்களையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதாகும். மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த மனமாற்றத்துக்கு நாம் தடையாக இருக்க முடியாது. அதற்கு வழிபட வேண்டியது தவிர்க்க முடியாததாகும். மக்கள் மனங்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் இடம் கொடுப்பதே அரசியல் கட்சிகளினதும் தலைவர்களினதும் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். என்னுடையதும் ஏனைய சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களதும் போட்டியிடாதிருக்கின்ற முடிவு ஏனையவர்களும் உணர்ந்து முடிவெடுக்க உந்துதலாக அமையும் என கருதுகின்றேன். வன்னி மாவட்டத்தில் அரசியல் தெளிவுள்ள ஆளுமைமிக்க இளம் தலைவர்களை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்ற மக்களின், இளைஞர்களின் விருப்பங்கள் நிறைவேற மக்கள் மனதறிந்து எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுத்துள்ளேன் என்றார். இஸ்ரேல் காசா இடையேயான போரில் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் காசாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். அவர்களை அளிக்கும் வகையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது. இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் மற்றும் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு பதிலடி கொடுப்போம் என ஈரான் தெரிவித்திருந்த நிலையில் நேற்றிரவு இஸ்ரேல் மீது 200க்கும் அதிகமான ஏவுகணைகளை வீசியது. ஹைபர்சோனிக் வகையான ஏவுகணைகள் மூலம் இத்தாக்குதல் ஈரான் நடத்தியிருக்கின்றது. இதனால் அங்கு போர் பதற்றம் நிலவுகின்றது. இந்த நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரெஸ் இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளது. இஸ்ரேல் மண்ணில் ஐநா பொதுச் செயலாளர் காலடி எடுத்து வைக்க அந்தோனியோ குட்ரெஸ் தகுதியற்றவர். இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்தன. இதனை செய்யாமல் மௌனம் காக்கும் யாருக்கும் இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி மற்றும் தற்போது ஈரானின் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் நபர் இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு கரையாக நினைவு கூறப்படுவார் என்றார். இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செய்யப் போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. ஈரானில் தாக்குதலுக்கு உரிய பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்த நிலையில் ஈரான் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளது. இணையத்தினூடாக இடம்பெறும் பண மோசடிகள் அதிகம் பதிவாகுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களின் தற்காலிக கடவுச்சீட்டுகள் அல்லது வங்கி வாங்கிய கடவுச்சீட்டுகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஆன்லைன் கொடுக்கல் வாங்கல்களின் போதே இவ்வாறான மோசடிகள் இடம்பெறுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு லாட்டரிகள், வாடிக்கையாளர்கள் கணப்படுக்கும் நன்கொடைகள் போன்றவற்றில் தனக்கு எந்த
எந்த ஈடுபாடு இல்லை என்றும் சம்பத் வங்கி அறிவித்துள்ளது. பிரபலமான வர்த்தக நாமங்கள் மற்றும் சேவைகள் என்ற போர்வையில் தள்ளுபடிகள், பரிசுகள், அதிர்ஷ்ட சீட்டெழுப்புகள் போன்றவற்றை வழங்குவதாக காண்பித்து போலியான இணைய பக்கங்களுக்கு உங்களை வழிநடத்தி செல்கின்றன. போலியான சமூக ஊடக விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் ராமநாயக்க சிறையில் அடைக்கப்பட்டு அவரது குடியுரிமை பறிக்கப்பட்டது மோசடி காரணமாக அல்ல, உண்மையாக பேசியதால் என அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார். திருட்டு மோசடிகளுக்கு எதிராக தனித்து போராடியவர் ரஞ்சித் ராமநாயக்க எனவும் பொது தேர்தலின் பின்னர் அநீதிக்கு ஆளானவர்களுக்கு நீதி கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தை அவமரியாதை செய்த குற்றச்சாட்டிற்காக ரஞ்சித் ராமநாயக்கவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட போதிலும் அவருக்கு பூரணமாக மன்னிப்பு வழங்கப்படவில்லை. இதனால் தேர்தல்களில் போட்டியிட முடியாத நிலை காணப்படுகின்றது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமக்கு முழுமையான அளவில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதியிடம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு நிபந்தனையற்ற ஆதரவினை வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுதந்திர கட்சியின் உபதவிசாளர் கீர்த்தி உடபத்த இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலின் போது இவ்வாறு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் நடைபெறவுள்ள ஊடக சந்திப்பில் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் ஹெக்டன் பெத்மே உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதி அமைப்பாளர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பிரத்யேக செயலாளர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் ஆகியோருக்கு அறிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களது ஆதரவினை பெற்றுக்கொள்ள தேசிய மக்கள் சக்தி இணங்கினால் நிபந்தனையற்ற அடிப்படையில் ஆதரவு வழங்க தயார் என கீர்த்தி உடவத்தை தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளித்த அரசியல் கட்சிகள் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளன. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வாறு எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் குறித்த கட்சிகள் போட்டியிட உள்ளன. புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் இந்த கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளன. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி தீர்மானத்தை எட்டும் நோக்கில் இன்று கொழும்பில் விசேட சந்திப்பு நடத்தப்பட உள்ளது. இதன்போது எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் கட்சிகள் போட்டியிட தீர்மானித்துள்ளன. மேலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 34 அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலையை குறைப்பது தொடர்பில் நான் தெரிவித்ததாக கூறப்படும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான வரி நீக்கிய பின்னர் அதனை 120 ரூபாவுக்கு சந்தையில் தர முடியும் என நான் அந்த அறிக்கையையும் விடவில்லை எனவும் அது தொடர்பில் பேசவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நான் அவ்வாறு கூறியதாக யாராவது தெரிவித்தால் அது தொடர்பான காணொலியை பகிரங்கப்படுத்துமாறு தான் சவால் விடுத்ததாகவும் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். இதேவேளை நான் கூறியதாக கூறப்படும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு போலி செய்திகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறான கருத்தை நான் வெளியிடவில்லை. அப்படியான ஒரு காணொலி இருந்தால் அதனை வெளியிடுமாறு சவால் விடுக்கின்றேன் என தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார்.